Nityandam. This is Manati Tattvapriyananda. And this is Manati Anvita. We welcome all of you for this video of ours. This is a video that we are doing as a response to some of the recent issues that are coming up, like many of the whole conspiracy is going on against Swamiji, against Sanatana Hindu Dharma itself as a whole. And there are few issues that many people, celebrities are tweeting, and many Hindu leaders are itself in a very mocking way responding, etc. And recently I also saw a response from Jio, one of the very profound leader of Hinduism, and I saw his response to our the entire issue that is happening and the press meet that he'd given to the media, and we thought that we will share with you all our view and our response to what he had told in the media. So we'll be talking in both Tamil and English so that everybody is able to understand. இப்போ வந்து பார்த்து ஒரு நம்ம ரீசெண்டாக பல சர்ச்சைகள் ஓடின்னு இருக்கு. அதில் வந்து முக்கியமாக சில ஹிந்து லீடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பல பேட்டிகள் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சர்ச்சைக்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோவாக கொடுக்கணும். இவங்க சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். அதாவது முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சுவாமிஜி வந்து ஹிந்துவிசத்துக்காக, அதாவது சனாதன இந்து தர்மத்துக்காக அவர் வந்து எப்போ வந்து அவரோட விஷன், அவரோட நோக்கம், அவரோட வாழ்வின் நோக்கம், அவதாரத்தின் நோக்கமே வந்து ஹிந்துவிசத்தை ரிவைவ் பண்ணுறது அப்படின்னு ஹியூமனிட்டிக்கு ரிவீல் பண்ணாரோ அப்போல இருந்து சுவாமிஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துவிசத்தை தான் டெடிகேட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ, அதாவது முக்காவாசி பேருக்கு நார்மல் மக்களுக்கு வந்து ஆகமம் அப்படின்னா என்னன்னு கேட்டாலே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது ஜஸ்ட் ஒரு கிளிக்ல மொத்த ஆகமும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வர மாதிரி ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா சுவாமிஜி வந்து அதை அவைலபிள் ஆக்கியிருக்காரு மக்கள். அது மட்டும் இல்லாம ஆகமத்தை சார்ந்த வாழ்க்கை முறைய மக்களுக்கு வந்து ஈஸியா அவைலபிள் ஆக்கியிருக்காரு. Well, sir, I just want to translate that in the English. Like, see, when the world doesn't even know about the word agama, when like so many people are ignorant about agamas, Vedas, Shastras, Puranas, etc. Swamiji has made it available in such a way that just through one click you will be able to download it in multiple languages. And not just that, Swamiji has also created an ecosystem such that this agama has become a lifestyle. Living based on all the Hindu Shastras and Puranas, Hindu Vedagamas, has become a lifestyle, not just for a handful of people, but for more than thousands of people. Exactly. So that is one of like a huge contribution of Swamiji. There's so much that Swamiji has done, like endlessly it can go on and on and on. Actually இப்போ பார்த்தீங்கன்னா Swamiji வந்துட்டு இந்த palm leaves இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்றது, அதாவது பல மக்கள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இது வந்து பல சன்னியாசிகள் எல்லாம் சேர்ந்து போய் அங்கே நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படியே ரோட்ல வந்து ஓல்டு இது ரொம்ப ஓல்டா எடுத்து இதை வச்சு நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து தூக்கி போடுறாங்க இந்த பாம் லீவ்ஸ் எல்லாம். அதோட விலை மதிப்பு தெரியாம அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு ஒரிஜினலான ஸ்கிரிப்சர்ஸ், ஒரிஜினலான சூத்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கிற அந்த பாம் லீஃப் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பல மக்கள் வந்து, ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம ஈவன் நம்ம தாத்தா பாட்டி பீரியட்லாம் கூட எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எழுதின ஸ்லோகம் புக்கு, இவங்க எழுதின இதுதான் வந்து இந்த காலத்துலேருந்து ராஜா காலத்துலேருந்து இருக்கு, இப்படின்னு பல விஷயங்களை தூக்கி போட்டுடுறாங்க. இதுல வந்து நம்ம கோடிக்கணக்கான புராணங்கள், அவங்க ஆகமத்துல வந்து பகவான் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம். ஆனா சுவாமிஜி எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ்ல 1,00,000க்கும் மேற்பட்ட இந்த பாம் லீஃப் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சுவாமிஜி வந்து சேகரிச்சு அது எல்லாத்தையும் வந்து திருப்பி அதே பாம் லீஃப்லேயே பிரிண்ட் பண்ணி, இது ஒரு நியூ டெக்னாலஜி சுவாமிஜி யூஸ் பண்ணி அந்த பாம் லீவ்ஸ்ல புதுசா பாம் லீவ்ஸ் வர வச்சு எக்ஸாக்டா இதுல இருக்கிறதெல்லாம் அது நியூ ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணி 2 வருஷமே சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலா பார்த்தோம்னாக்க in the name of modernization what we have been doing is we are losing the heritage, we are losing many of things unconsciously. In the name of being modern, we throw so many palm leaf scriptures not even knowing its value. Actually, especially in Indian streets, like especially in South India, many people
because the answer all our ancestors have collected and kept and stored it in many of the ancient houses. Even now many old houses have this, but people feel, oh, why it's a burden, and they just throw it to Exactly, streets. yeah. And now, like, Swamiji sends his sannyasis to go around, and so many sannyasis collect these manuscripts. And The we palm leaf procure it, manuscripts. and not just procuring it, saving them as it is maintaining. And in fact, we have one of the largest Hindu libraries, authentic libraries with all authentic shastras, translations, bhashyas, all of it. And everything is made available so that people can access. This is just adding up to one of the thousands of contributions that Swamiji has been doing. 5000 விக்கிரகங்களை சுவாமிஜி நம்ம சுவாமிஜியோட ஆசிரமத்துல வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. பல உலகம் முழுக்க இருக்கிற பல டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது 5000க்கும் மேற்பட்ட சிலைகள், சிற்பங்கள் எல்லாம் வந்து செதுக்கி வச்சிருக்கோம். இப்போ வந்து இது எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இந்த வந்து ஒரு விஸ்வகர்மா கம்யூனிட்டி, அவங்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் செதுக்குறாங்க. அவங்கள பல பேர் வந்து இப்போ மெஷின் மூலமா செதுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய மாடர்னைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட ஜாப் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வருமானம் வர மாட்டேங்குது. அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு சயின்ஸ்ல அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுறது. இந்த இன்ட்ரெஸ்ட் போறது மட்டும் இல்லாம இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல யாருமே இல்லை இது எடுத்து செய்யறதுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஓகே அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள இந்த சயின்ஸ்லாம் சொல்லி தர முடியாததுனால இந்த சயின்ஸ் அப்படியே டை ஆகுது. பட் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்து வேலை செய்ய வச்சு, லைக் அவங்க அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்க வச்சு அதை வந்து பல நாடுகள்ல வந்து ஒரு கோயிலையும் வச்சிருக்காங்கன்னா, அது வந்து இந்த என்டையர் கம்யூனிட்டி ரிவைவ் பண்றது. There's a lot in the like reviving deities. Swamiji has given life to the Vishwakarma community. The only community that can actually carve the deities. Exactly. That's a separate science by itself. And there are so many like this. There are so many. But also what I have seen is that I've seen so many Hindu leaders who say that we have to fight for Hinduism, we have to protect Hinduism, we have to stand up to it, and we have to stand up for Dharma, we have to safeguard it. And amongst that many, I saw very few, adding to one of them, Swamiji, very importantly, who has given his life to everything, whatever it takes. He has done it to stand up for Hinduism, no matter who it is, no matter where it is, but anywhere when there is a problem for Hinduism, when there is a downfall for Hinduism, Swamiji has given his life literally to protect it. Be it even as recent as Andal, the abuse that was done to goddess Andal, or to support this entire cause of Kaveri calling for Hinduism. So many things. Swamiji has just given his life to it to make sure that when it is coming to safeguard Hinduism, he is there and Hinduism is not let to fall. Hinduism is not let down. Swamiji has given his life for that. இப்போ அதுதான் லைக் எக்ஸாக்டா ஜஸ்ட் தமிழ்ல சொல்லணும்னா, பல குருமார்கள் வந்து சொல்லுவாங்க சனாதன தர்மத்துக்காக எழுந்து நிக்கணும்ட்டு. சில பேர் வந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேர் அமைதியா போகணும்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து அதுல எஸ்பெஷலா அந்த சுவாமிஜி பாத்தீங்கன்னா, அவர் வந்து அது ஆக்சுவலா வந்து பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. லைக் நாங்க வந்து பிராக்டிக்கலா பார்த்ததை வச்சு நாங்க சொல்றோம். இவ்வளோ வந்து லைக் அவர் வந்து சுவாமிஜி வந்து சனாதன இந்து தர்மத்துக்காக இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ இந்த டைம்ல அது யாரெல்லாம் அந்த நிறைய பேர் வந்து எழுத்து ஆக்சுவலா பேசினவங்கலயே இப்போ நிறைய பேர் வந்து சில பேர் ஒண்ணுமே ரெஸ்பாண்டே பண்ணாம அமைதியா இருக்காங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா சில பேர் அதுக்கு வந்து அவதூறா பேசுறதுதான் வந்து ஒரு நம்ம ஆக்சுவலா நான் இதை சொல்லிருக்கேன், நம்ம வந்து வயசுல வேணா ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், ஆனா நான் வந்து என்னோட சின்ன வயசுல நான் அப்படிதான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும், சரி ஹிந்துவிசம்க்கு இப்போ ஒண்ணுன்னா நம்ம லைஃப் ஏதாச்சும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணும். ஆனா இப்போ வந்து யார அப்படிலாம் சொல்றாங்களோ அவங்களே வந்து ஹிந்துவிசத்தை வந்து லெட் டவுன் பண்ணறத பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சொல்லி தருவாங்க, நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்ததுன்னா நம்மளுக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணிக்கணும். நம்ம வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து வெளியில எத்தனை பேர் என்ன வேணா சொன்னாலும்
நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து பட்ஜ் பண்ணி போக கூடாது. நம்மக்குள்ள நம்ம வந்து சண்டை போடாம நம்மளுக்குள்ளே பேசி எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சொல்லித்தரது உண்டு. லிட்ரலா நான் எது வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கணுமோ, சனாதன இந்து தர்மம், ஹிந்துசம் இஸ் a huge family. இப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்தை நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்குள்ளேயே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். யாராச்சும் எழுந்து நின்னாங்கன்னா அவங்கள பத்தி போய் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மனு கொடுக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி பண்ணி சனாதன இந்து தர்மத்துக்காக நிக்கிற ஒருத்தர் என்ன பண்றோம், அவங்கள அப்படியே கீழே இறக்குறோம், அவதூறு பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற எக்ஸாக்ட்லி அது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து சண்டை உருவாக்கி அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஆள்வது தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது I just want to translate in English too. So like what is exactly happening? Someone who is voicing out loud for Sanatana Hindu Dharma, for Hinduism, he is being attacked by who? Mainly the Hindus. Like the Hindus are itself becoming the pawns in the huge conspiracy against Hinduism. Now what is exactly happening? It's just like this, like in many of our houses you have heard people like our moms and moms telling that, oh see, you should, siblings amongst you shouldn't fight, you have to be like strength for each other. Whatever happens as an issue, do not take it outside the house, you solve it within yourself. You don't take it to a third person. No third person can interfere in a sibling's fight. Like that's how you are supposed to have the relationship, the depth of your relationship with your sibling. But that's, if you just that's how we are expected to be even as Hindus. Any problem happens, we should solve it within ourselves. But that's not what we are doing today. Hindus themselves are against the person who's voicing out for Hinduism. Tell me, what principle of Swamiji is wrong? Swamiji is telling all of us to live in the space of oneness. Swamiji is continuously reviving the agamas. All these might be a pain point for the vested interest of many anti-Hindu elements. But why is it being a pain point? Why is it made to look like a pain point for the Hindus? And Hindus are also blindly believing it. இல்ல சுவாமிஜி சொல்றதுல என்ன ஒரு பிரின்சிபிள் சொல்லுங்க. அவர் சத்சங்கத்துல அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, அதுல ஒரு விஷயம் வந்து தப்பானது இருக்கா? என்ன சொல்றாரு சுவாமிஜி? நம்ம சனாதன இந்து தர்மத்துக்காக நிக்கணும்னு சொல்றாரு, ஆகமங்கள்ல வாழணும்னு சொல்றாரு, அதுக்கு வந்து யோகா பண்ணணும், நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணணும், பரமசிவ நிலையில வாழணும், அத்வைதத்தை வாழணும், பரமசிவனோட சக்திகளை வெளிப்படுத்தணும், இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க. ரியலாவே இப்போ வந்து நம்ம மன்னார்குடி ரொம்ப ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ, அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஹோம் மினிஸ்டர் அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியல லைக் நம்ம பேசுற விஷயங்களை அவர் போய் ரீச் பண்றதா இல்லையா. எக்ஸாக்ட். அதுவும் அவங்களுக்குலாம் வந்து அந்த முழுசான ஃபேக்ட்ஸ் தெரியுதா அப்படின்னு தான் நம்ம வந்து ஷூரா இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து பயமா இருக்கு. ஏன்னா ஹிந்துவிசத்துல நம்ம இவ்வளோ வல்னரபிளா இருக்கும். நம்ம வந்து இப்படி நம்மளுக்குள்ள வந்து ஒரு சராசரி ஒரு குடும்ப மனிதன் அவர் வந்து ஒரு ஹிந்துவிசத்துக்குள்ள இருக்கிற லீடர்ஸ்குள்ள இப்படி ஒரு கேப் அண்ட் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ண முடியுதுன்னா, அப்போ ஹிந்துவிசத்துக்குள்ள நம்மளுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ கருத்து வேறுபாடுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து கருத்து வேறுபாடுங்கிறத விட இவ்வளோ ஒரு கேப்போட வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா. வந்து முழுசா வந்து என்ன நடக்கிறது அப்படின்ற அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம தான் நம்ம இருக்குமோன்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ பார்க்கும்போது நான் வந்து ஜிஆர்ஐயோட ஃபுல் அந்த முழுசான கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா ஹிந்துவிசம்க்கு, அதுவும் வந்து ஹிந்துவிசம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற பில்லர்ஸ் தான் எப்பொழுதுமே வந்து சாய்ப்பாங்க. எந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் வந்து வேரோட புடுங்க பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஒரு தடவை நடக்குது. ஆக்சுவலா வந்து இது வந்து எப்படி சொல்லலாம்னா, வேர்ல முதல்ல ஆசிட் ஊத்த பார்ப்பாங்க. பெரிய இப்போ ஃபாரஸ்ட்ல வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறவங்கலாம் கட் பண்ண விட மாட்டாங்கல்ல, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் அந்த ரூட்ஸ்ல வந்து ஆசிட் ஊத்திட்டுருவாங்க. ஆசிட் ஊத்தினா ஒரு ஃபியூ டேஸ்ல அந்த மரமே வந்து அப்படியே விழுந்துடும். அப்போ லைக் செத்து போயிடும், இது நிற்கும் ஆனா செத்து போயிடும். ஸோ அந்த மரத்தை வந்து ஈஸியாக அவங்க எடுத்துட்டு போயெல்லாம் ஃபாரஸ்ட் ஆளுங்களாம் இன்னும் கேட்க முடியாது. எக்ஸாக்டாக தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லா ஹிந்து லீடர்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துட்டே இருக்கிறவங்க மேல பொய்யான, அது ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டுகளை போடுவாங்க.
அது வந்து மீடியா என்ன பண்ணும், அது அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆசிட் மாதிரி. அது இன்னும் அதை இன்னும் லைக் மீடியா வந்து திருப்பி 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 அதே அந்த பொய்யை 100 வாட்டி போட்டு காமிக்கும். ஸோ மக்கள் எல்லாம் வந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுவாமிஜி மேல பல வாட்டி அந்த ஆசிட் தான் முத்த ட்ரை பண்றாங்க. சுவாமிஜி வந்து முடியாதுன்னு அவர் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காரு. ஆனா லைக் கஷ்டம் என்னன்னா இப்ப அந்த ஹிந்துஸே வந்து அவர் வந்து நீ இதுக்காக நான் மசிய மாட்டியா, நான் உன்னை எப்படி வெட்டி எடுக்கிறேன் பாரு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது ரொம்ப ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து நின்று ஹிந்துசத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம சேர்ந்து நின்று இது ரிவைவ் பண்ணி நம்ம குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா வந்து இப்போ வந்து இப்போ வந்து நம்மளுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஹிந்துசத்தை தான் வந்து நம்ம முக்கியமா குறி வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுமே நம்ம கண்டிப்பா அது குரல் கொடுத்து நின்னே ஆகணும். இதுதான் வந்து எங்களோட பணிவான ஒரு ரிக்வெஸ்ட். கண்டிப்பா வந்து translate in English too. The British used the same policy of divide and rule what the Hindus are going through right now. So it was like very upsetting when we saw that recent interview of Ramana Kudijia, and we just don't even know how many facts he actually knows or how many things he has been misinformed about. Just imagine just a normal family man, a single person unfortunately may die. He is able to conspire so much, turn so many medias against Hinduism. It just shows what vulnerable state Hindus are right now in. It's our sincere and humble request that we Hindus should just stop fighting amongst ourselves. There's a huge war, a huge conspiracy that's already been plotted upon us, a huge war that we're supposed to be facing as whole Hindus. True, and also it's time that we voice out for each other. We may be very young in age, or you may think we are too small to talk all of this, but this is what we could come up as as one of the solutions that just to share with you all. Because we need to, this is the time we need to stand up and voice out for Hinduism. நாங்க வேணா வயசுல ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம் ஐயா, ஆனா இது வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு மெசேஜ் நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நிஜமானுமே வந்து இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து சனாதன தர்மத்துக்கு குரல் கொடுத்தாதான் நம்மளால இதை சேர்த்து காப்பாற்ற முடியும். நம்ம ஹிந்துசத்தை நம்ம எல்லாருமே சேர்த்து தான் குரல் கொடுத்து காப்பாற்ற முடியும். ஸோ அதை ரிக்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு சின்ன ஃபீட்பேக்காக சொல்றதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணோம். We thank all of you for taking your time and giving us an opportunity to voice out. Thank you so much, Nityananda.